உலக மக்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பதற்றம் மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மீண்டும் கடுமையான இராணுவ நடவடிக்கை தொடங்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு ஈரானும் கடும் பதிலடி கொடுத்துள்ளது. இப்போது கேள்வி ஒன்றுதான், மீண்டும் போர் வெடிக்குமா? அப்படி நடந்தால் அதன் தாக்கம் எண்ணெய் விலை முதல் உலக பொருளாதாரம் வரை நம்மை பாதிக்குமா? இந்த பரபரப்பான விவகாரம் குறித்து இன்று விரிவாக பார்ப்போம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் ஏற்கனவே பல்வேறு போர் பதற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மீண்டும் போர் வெடிக்குமா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை தான் தற்பொழுது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் மீண்டும் மிக கடுமையான இராணுவ நடவடிக்கையை தொடங்க அமெரிக்கா தயங்காது என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ராஜதந்திர முயற்சிகளுக்கு அதிக நேரம் வழங்கப்படாது என்றும், இந்த பேச்சுவார்த்தை மிக விரைவாக வெற்றி பெற வேண்டும் அல்லது எதுவுமே நடக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் நேரடி இராணுவ மோதல் ஏற்பட்டால் அதன் தாக்கம் அந்த இரண்டு நாடுகளுடன் மட்டும் முடிந்துவிடுமா? நிச்சயமாக இல்லை. அதன் தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக எண்ணெய் சந்தை, உலக பொருளாதாரம், பங்குச் சந்தைகள், எரிபொருள் விலைகள், சர்வதேச வர்த்தகம், இவை அனைத்திலும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் கடல்வழி பாதை மீண்டும் முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் இந்த கடல்வழி பாதை ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படக்கூடும். எண்ணெய் விலை உயர்ந்தால் அதன் தாக்கம் பெட்ரோல், டீசல் விலைகளில் மட்டும் இருக்காது. போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கலாம், தொழிற்சாலைகளின் உற்பத்தி செலவு உயரும். இறுதியில் இதன் சுமையை சுமப்பது யார்? சாதாரண மக்கள்தான். இதனால் உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஒருபுறம் அமெரிக்கா, மறுபுறம் ஈரான். இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றன. ஆனால் இங்கே மிகப்பெரிய கேள்வி ஒன்றுதான், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அடுத்தது என்ன? மீண்டும் இராணுவ நடவடிக்கையா? மீண்டும் ஏவுகணை தாக்குதலா? மீண்டும் வான்வழி தாக்குதலா? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது எங்கே சென்று முடியும்? இதுதான் உலக நாடுகளில் மிகப்பெரிய கவலை. ஏனென்றால் ஒரு போரை தொடங்குவது எளிதாக இருக்கலாம், ஆனால் அந்த போர் எப்போது முடியும் என்பதை யாராலும் உறுதி சொல்ல முடியாது. வரலாற்றில் பல போர்கள் இப்படிதான் தொடங்கின. ஆனால் ஆண்டுகள் கடந்தும் அதன் விளைவுகள் முடிவுக்கு வரவில்லை. ஒரு போரில் வெற்றி பெற்றதாக ஒரு நாடு அறிவிக்கலாம், ஆனால் அந்த போரில் உயிரிழந்த மக்களை மீண்டும் உயிருடன் கொண்டு வர முடியுமா? அழிந்த நகரங்களை ஒரே நாளில் மீண்டும் கட்ட முடியுமா? தங்கள் குடும்பங்களை இழந்தவர்களின் மக்களின் கண்ணீரை எந்த நாடும் துடைக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் இன்று உலக நாடுகள் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்கின்றன. இராணுவ பலம்தான் ஒரு நாட்டின் வலிமையா? பேச்சுவார்த்தை மூலம் போரை தவிர்ப்பதுதான் உண்மையான வலிமையா? அமெரிக்கா தனது பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை முன்னிறுத்துகிறது. ஈரானும் தனது நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை முன்னிறுத்துகிறது. இரு நாடுகளுக்கும் தங்களது காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த இரு நாடுகளும் மோதிக்கொண்டால் அதன் விளைவாக சந்திக்க வேண்டியது உலக மக்களாக இருக்கக்கூடாது. இதுதான் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு. ஓமன், கத்தார், பாகிஸ்தான், எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்து பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்க முயற்சித்து வருகின்றன. இந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா அல்லது மீண்டும் போர் மேகங்கள் சூழுமா? இதுதான் இப்போது உலகத்தின் மிகப்பெரிய கேள்வி. ஈரான் தரப்பு ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியுள்ளது. போரோ அல்லது அமைதியோ எப்போது வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது. ஈரான் தனது நாட்டின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மட்டுமே தூதரக வழிமுறையை பயன்படுத்தும் என்று கூறியுள்ளது. இருதரப்பின் இந்த கடுமையான நிலைப்பாடுகள் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தை மேசை மீண்டும் போர்க்களமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடம் ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு நாட்டின் தலைவர்கள் போரை பற்றி முடிவெடுக்கலாம், ஆனால் அந்த போரின் விலையை செலுத்துவது யார்? எல்லையில் நிற்கும் இராணுவ வீரர்கள், தங்கள் குடும்பங்களை இழக்கும் மக்கள், தங்கள் வீடுகளை இழக்கும் குழந்தைகள்,
விலைவாசி உயர்வை சந்திக்கும் சாதாரண குடும்பங்கள் இவர்கள்தான். ஆனால் போர் என்பது அரசியல் தலைவர்கள் முடிவாக இருக்கலாம், ஆனால் அதன் வழி மக்களின் வாழ்க்கையில்தான் தெரியும். எனவே அமெரிக்காவும் ஈரானும் தங்களது பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு குண்டு வெடிப்பதற்கு சில நொடிகள் போதும், ஆனால் ஒரு நாட்டை மீண்டும் அமைதிக்கு கொண்டு வர பல ஆண்டுகள் ஆகலாம். இப்போது உலக அரசியலின் பார்வை முழுவதும் அமெரிக்கா மற்றும் ஈரான் மீது உள்ளது. பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா அல்லது மீண்டும் போர் வெடிக்குமா? நாட்டு மக்களே, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த பதற்றம் குறித்து உங்கள் கருத்து என்ன? பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இது அமெரிக்கா ஈரான் தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல, உலகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.